வணக்கம். நம்ம தம்பிங்க, அதாவது தமிழ்நாடு வீழ்ச்சியார் தம்பிகளை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா அவங்களோட இயலாமை, இந்த பொருளாதார தடைகளை தாண்டி நிறைய சாதனை படைக்கிறாங்க. அதற்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த அங்கீகாரத்தெல்லாம் தாண்டி அவங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பெரிய விஷயம்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு வீழ்ச்சியார் டீமுக்கு செலக்ஷன் கேம்ப் நடத்துறதா நம்ம ஒரு குரூப்ல ஷேர் பண்ணிருக்காங்க நம்ம தம்பிங்க. அதை பத்தி இது வரைக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகள் உறவுன்னு சொல்லிட்டு நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த விஷயம் பரவிட்டு இருக்கு. என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் தொடர்புக்கு. நிறைய பேர் என்ன கூட பேசுறாங்க, எல்லாமே 40+ என்கிட்ட பேசுறாங்க. ஒவ்வொருத்தங்க பேசுறது கேட்கும் போதும் அப்பதான் தெரியுது நம்மளும் ஒரு நல்ல வழியில பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. 40 வயசுக்கு மேல நிறைய பேர் என்ன பேசுறாங்க, 45 வயசு மேல பேசுறாங்க. விளையாட்டு மேல நிறைய ஆர்வம், விளையாடுறது எங்களோட கனவு. ஆனா இப்படி ஒரு டீம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சு, நாங்க உங்க டீம்ல சேரலாமான்னு கேட்கறாங்க. அப்புறம் முதுகுத்தண்டோட பாதிக்கப்பட்ட தம்பிங்க, நார்மலா இருந்து விபத்துல படுத்து படுக்கையானவங்க, வெளி உலகத்தையே நாங்க பார்க்கல, இப்படி இருந்து இப்படி ஆயிட்டமேன்னு சொல்லிட்டு நாங்க 4 சவுத்துலயே வாழ்க்கையை குறுக்கிட்டோம். ஆனா உங்க டீம் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு, நாங்களும் வெளியே வருவோம், உங்க கூட சேர்ந்து ஆடுவோம்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த தமிழ்நாடு வீழ்ச்சியார் டீம் பசங்க நம்ம டீம்ல, நம்ம ஸ்குவாட்ல ஸ்பைனல் கார்டு தம்பிங்க 4 பேர் இருக்காங்க. விபத்தால கால் இழந்த தம்பிங்க, புற்றுநோயால கால் துண்டிக்கப்பட்ட தம்பி, போலியோவில் பாதிக்கப்பட்ட தம்பிங்க, இவங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்றோம். அதே மாதிரி நான் எங்க மேட்சஸ் பார்க்க வர எல்லாரும் சொல்லிடுவேன், இதை சேரிட்டியா நீங்க பார்க்கவே கூடாது. நாங்க ஸ்போர்ட்ஸ்மேன், நாங்க விளையாட்டு வீரர்கள். இந்த விளையாட்டு வீரர்களுடைய தகுதி எங்களுக்கு இருக்கு, நீங்க அதைத்தான் நீங்க பார்க்குற மாதிரி அதெல்லாம் அனுதாபத்தோடலாம் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவேன். இந்த பசங்களோட தகுதிக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கானா கிடையாது. இப்போ ஒரு ஸ்பைனல் கார்டு தம்பி, நாங்கள் கோவாலியில் போறோம், நம்ம நேஷனல் தேர்டு, டிராவலிங் ஹவர்ஸ் 36 மணி நேரம் டிராவல் பண்றோம். இந்த 36 மணி நேரத்தில் அந்த தம்பிங்க ஒரே இடத்துல படுத்து படுக்கையாவே இருப்பான். அப்பப்ப மட்டும் மாத்தி படுக்க வைக்கணும், ஏன்னா பெட்ஷோர் வந்துடும். யோசிச்சு பாருங்க, அசையாம 36 மணி நேரம் நீ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய் இருப்புகளை சப்போர்ட் பண்ணாம நீங்க பாத்ரூம் போய் யூரின் பேக்கெல்லாம் மாத்தி எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிள் பாருங்க. அதெல்லாம் தாண்டி அவனை வைக்கிறான். ஆனா அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நான் வருத்தப்பட்டேன். ஆனா அங்கீகாரத்தையும் தாண்டின விஷயங்களை என் தம்பிங்க செஞ்சுட்டு இருக்காங்கிறது எனக்கு இப்பதான் புரிய வருது. இந்த ஒரு வாரமா எனக்கு தொடர்ந்து ஒரு அழைப்புகள் மூலமா ஒரு பெரிய புரட்சியா நான் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு டீம் இருக்கு, நாங்களும் விளையாடலான்னு எனக்கு தெரியாது, அதை இந்த பசங்க காமிக்கலாம்னு நிறைய பேர் பேசுறாங்க. 40+ல நீங்களும் நானும் 30 வயசாயிட்டு வரும் ஒதுங்கிடுறோம். ஆனா மாற்றுத்திறனாளி 2 காலம் பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் 40 வயசுக்கு மேல 45+ல நான் விளையாட வரேன், எனக்கு விளையாட ஆசையா இருக்கு. ஏன்னா எல்லார் குரல்லையும் அந்த விளையாட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த ஒரு சிறுவனை நான் பாக்குறேன். ஒரு சின்ன பையன் போலியோவில் பாதிக்கப்பட்டு விளையாடாம இருக்கும்போது அவனோட வருத்தம் என்னவா இருக்கும். இப்ப நான் 45 வயசுல எனக்கு விளையாட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு விளையாட வரேன்னு சொல்லும்போது அவனோட சந்தோஷம் என்னவா இருக்குன்னு எனக்கு உணர முடியுது. இந்த ஸ்பைனல் கார்டு தம்பிங்க, இந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட விளையாட முன் வரும்போது இதற்கு தமிழக வீல்சேர் அணி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்ததுனால இனிமே அரசு அங்கீகாரம் கொடுக்குதோ இல்லையோ, இது போதும் எங்களுக்கு ஒரு பெரிய புரட்சியானது நினைக்கிறேன். தமிழ்நாடு வீல்சேர் தம்பிங்களா, யார் என்ன கொடுத்தாலும் கொடுக்கலையோ இல்லையோ, தொடர்ந்து பயணிப்போம், நிறைய விளையாடுவோம். இந்த தமிழ் சமூகத்திற்கு நீங்க மிகப்பெரிய முன்னுதாரணம். ப்ரௌட் ஆஃப் யூ ஆல். கீப் இன்ஸ்பைரிங்.